ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளாக வீடியோ போடல இல்லைங்களா. ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் இருந்துட்டு இப்போது ஜஸ்ட்டு ஒரு 4 நாளாக தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். அதுவும் சரியாக போடுறதில்ல. ஏதோ 1 2 ஷார்ட்ஸு, அப்புறம் ஒரே ஒரு 8 வீடியோ. நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கு வந்த கமெண்ட்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான்லாம் வீடியோ போடலேன்னு யார் எதிர்பார்த்துருக்க போகிறீங்க? யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஈட்டிங் வீடியோ போட்டிருந்தேன். அதில் சொல்லியிருந்தீங்களா. அப்போ அதில் என்னோட சகோதரின்னு சொல்லலாம். என்னோட கூட பிறந்த சகோதரி மாதிரி தான் நான் அவங்கள நினச்சிட்ருக்கேன். நான் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து அவங்க தாங்க நான் வீடியோ போட்ட அடுத்த செகண்ட் எனக்கு கமெண்ட் பண்ணிடுவாங்க. எப்படி வீடியோவாக இருந்தாலும் அடுத்த செகண்ட் எனக்கு கமெண்ட் பண்ணிடுவாங்கங்க. சகோதரி கேட்டிருந்தாங்க, ஏன் சகோதரி அப்படி சொல்கிறீங்க, ஏன் சகோதரி அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரியுங்க, நான் உங்களை நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன். நிச்சயமாக நீங்கள் என்னோடய வீடியோவை எதிர்பார்த்துட்டு தான் இருந்திருப்பீங்கன்னு சொல்லி எனக்கு நீங்கள் சொல்லி தான் புரியணும்னு இல்லை. ஏன்னா நான் போடுற எல்லா வீடியோவுமே, அந்த வீடியோ நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லாட்டியும் சரி, அடுத்த செகண்ட் சூப்பர் சகோதரின்னு ஒரு மனசு குளிர வைக்கிற மாதிரி, அப்படியே ஐஸ் வாட்டர் குடித்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணிடுவீங்க. எந்த வீடியோவாக இருந்தாலும் அந்த கமெண்ட் வந்துடும். எனக்கு அதை பார்த்ததுமே எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் கமெண்ட் வரலைன்னா ரொம்ப திங்கிங் ஆகுது. ஏன் அந்த சகோதரி நமக்கு கமெண்ட் பண்ணிடுவாங்களே, இன்னும் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணலேன்னு பார்ப்பேன். ஆனால் அப்படி நினச்சிட்டு இருக்கக்குள்ளே டக்குன்னு கமெண்ட் வந்துடும். ரொம்ப சூப்பருங்க. நான் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. எனக்கு தெரியும் நீங்கள் எதிர்பார்ப்பீங்கன்ட்டு. ஏன்னா நான் சப்போர்ட்டு நான் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து என் கூட இது வரைக்கும் நிறையா பேர் எனக்கு கமெண்ட் பண்ணாங்க. சகோதரி, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் உங்களுக்கு உங்கள் சேனல் உங்கள் வீடியோவுக்கு ஷேர் பண்ணுறோம், நல்லா இருக்குது நீங்கள் போடுற வீடியோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. ஆனால் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணவங்களில் ஒருத்தவங்களாம் நீங்கள் தாங்க என் கூட இன்னமும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் அப்புறம் இன்னொரு ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணுவாங்க. சுந்தரி ராஜ்குமாருங்கிற சிஸ்டர், ராஜ்குமார் அண்ணா, எல்லாருமே எனக்கு தொடர்ந்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சில வேலைகள், உங்களோட பர்சனல் வேலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு என்னோடய வீடியோவை பார்த்துட்டு எனக்கு நல்லா கமெண்ட் பண்ணுறீங்க. அதை நினைக்கும் போது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, நம்ம வீடியோவும் பார்த்துட்டு நம்மளுக்கும் கமெண்ட் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. நான் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக சொல்லுவாங்க. சிஸ்டர், நீங்கள் போடுற வீடியோ நல்லாயிருக்கு, கிராமத்தை பற்றி, கிராமத்து சமையலை பற்றி நிறைய வீடியோ போடுங்க. அப்புறம் டிரைவிங், நான் கார் ஓட்டி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நிறையா பேர் சமையல் வீடியோ அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. ஒரு சில காரணங்கள்னால என்னால் தொடர்ந்து வீடியோ எடுக்க முடியல. ரெண்டாவது, அந்த மனநிலைமையில் நான் இல்லை. இப்போ தான் நான் சரி, நல்லா வியூவர்ஸ் போயிட்டு இருந்த சேனல், நான் வீடியோ போடாமல் இருந்ததுனாலே என்னமோ தெரியல, இப்போ சரியாக வியூவர்ஸ் போகிறதில்ல. தயவு செஞ்சு என்னோடய வீடியோக்கு வியூவர்ஸ் போகிற மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணி என்னோடய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக நான் போராடிட்டுருக்கேன். நல்லா வியூவர்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு. டக்குன்னு அப்படியே டவுன் ஆயிடுச்சு. என்ன காரணம்னு தெரியல. அது வியூவர்ஸ் நல்லா போகிறது உங்களோட கையில் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் இல்லாமல் நான் இவ்வளோ நாள் வந்திருக்க முடியாது. இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. ஏன்னா என்னை பேசினவங்க, இவளுக்கு வேறு வேலை இல்லை, ஃபோன் கையில் எடுத்து நம்ம வீடியோ போடும்போது, வேலைக்கு போகும்போது அந்த நேரத்தில் கிடைக்கிற நேரத்தில் போடும்போது, வீடியோ எடுத்து போடும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பேசுவாங்க. பரவாயில்லன்ட்டு அதெல்லாம் நான் காதில் வாங்கியிருந்தேன்னா இன்னும் குழப்பமாக இருந்திருக்கும். அதையெல்லாம் கடந்து வந்துட்டேன். இனி இருக்கிற இதுலேயும் நீங்கள் எனக்கு துணை இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் எல்லோரும் என்னோடய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, கிராமத்து முறையில் புளிச்சட்டினியும் கஞ்சியும் வச்சு காட்டுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என் மேலே கோவப்பட்டுக்காதீங்க, நான் இன்னும் மனசில் நினச்சிட்ருக்கேன். ஒரு சில காரணங்களால சரியாக வீடியோ எடுக்க முடியலைங்க, அதுதான் காரணம். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க சரிங்களா, கோவிச்சிக்காதீங்க. நிச்சயமாக நீங்கள் கேட்ட ரெசிபியை நான் போடுவேன், வீடியோ எடுத்து போடுறேன் நான். பாய்.